ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவினா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூரியோட புது மீட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பண்ணிடலாமா? பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வாங்கின புது மீட்டர். இது வந்து என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, இருந்தாலும் நான் கேட்க வாங்கியிருக்கேன். டிஜிட்டல் சேட்டலைட் ஃபவுண்டர் YSM 999 Pro, சப்போர்ட்டு DVS, DVS2, டிஸ்பிளே வந்து 1.0 to 1.1, சப்போர்ட் மெக்கானிக்கல் காம்பஸ்ஸு, டீப் இன்டிகிரேட்டு, சாஃப்ட்வேர் அப்கிரேடு, USB போட்டு வித்து 10 இந்தியன் லாங்குவேஜ் ஒன்றோடு வந்திருக்கு. சரிங்களா? ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணோம்னா ஒரு மீட்டர், ஒரு பவர் அடாப்டர், ஒரு ஸ்ட்ராப்பு, ஒரு USB கேபிளு, ஒரு ஸ்க்ரீன் கார்டு, 2 ஐ ஜாயிண்ட் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மீட்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இதிலேயே வந்து கனெக்டர் கேபிளை போட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு ஐ ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெஸ்ட்டு தான். ஏன்னா என்னோடய பழைய மீட்டரில் இந்த கனெக்டர் வந்து அடிக்கடி போயிட்டே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இந்த டைப்பில் கொடுத்தனால கொஞ்சம் நல்லா ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணால் இதுதான் வருது. நம்மளோட டிடிஹெச்சோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. நம்ம எதில் சிக்னல் எடுக்கணுமோ அதை வச்சு நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்த சிக்னல் ஸ்கேன், இதை நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணவும் அப்படி வரும். அடுத்தது டூல்ஸில் போய்ட்டு நம்ம என்ன ஏதாவது ஃப்ரீக்வன்சி மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அடுத்தது சேட்டலைட் மேனேஜர். இதில் பண்ணோம்னா சேட்டலைட் எதாவது ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எடிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது டிபி மேனேஜர். இதுவும் அப்படி தான், ஆட் ட்ரான்ஸ்போர்ட்டர் அந்த சேம் தான். இதில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சிஸ்டம் செட்டப். இதில் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, தமிழ் இருக்குது, உருது இருக்குது, மலையாளம், கன்னடம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் 10 இந்தியன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீடோன். இது நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப மாறுதானே அந்த கீடோன் ஆஃப் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சவுண்ட் வராது, பீட் சவுண்ட் வராது. அடுத்தது லாக் டவுன். சிக்னல் எங்கேயும் லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் பீட் சவுண்ட் வரும். அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. பவர் யூனிட்டி DBUவில் இருக்குது. லோக்கல் ஆக்டிவிட்டி, லோக்கல். அடுத்த ஸ்லீப் டைம் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், எல்என்பி வோல்டேஜும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. என்னோடய பழைய மீட்டரும் சேமாக தான் இருக்குது. பழைய மீட்டரும் சேம் பிராண்டு, பட் ஆனால் வேறு மாடல். இதுதான் என்னோடய பழைய மீட்டரு. இதில் வந்து 999DX, இது 999 Pro. சேமாக தான் இருக்குது. நான் வாங்க, எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இது வாங்கி 5 வருஷம் ஆச்சு. லைட்டு மட்டும் பிளிங்க் ஆகி அதுதான் கரெக்டாக தெரியுங்களா? அந்த மாதிரி இதில் வந்து இந்த கனெக்டர் தான் போயிருக்குன்னு சொன்னாங்க. இது வந்து இந்த மாதிரி இன்புல்லாகவே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடுச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம வேணுங்கிறப்ப இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி ஐ ஜாயின் போட்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் போயிருக்காங்க. பிரச்சனை இல்லை. ஐ ஜாயின் போட்டு. அடுத்தது
ரெண்டும் சேமாக தான் இருக்குது. இன்னும் அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியல. அதே மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னேன் இந்த கட்டிங் டூலு. கட்டிங் டூலு இது கம்ப்ரெஸ் பண்ணுறது இன்னொரு மரம் இருக்குது. இந்த மாதிரி இது இருந்தால் அந்த கனெக்டரை போட்டு கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்.